Mubarak ho, Maisha. Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavours in UAE. I'm Farzana. ஸோ இது விலாக் அப்புறமா இந்த ஒரு விலாக் வந்திருக்கு. ஆக்சுவலி இது முன்னாடி வர வேண்டிய வீடியோ. என்னென்னா நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கேப்பில் எடுத்த வீடியோ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் ஒரு விலாகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியலை. சின்ன சின்ன சர்ப்ரைசஸோட உள்ள வீடியோஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் டேபிள் வாங்கினது கூட அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி ஈத் விலாக் வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னா டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 மணி. லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக அனுஷாக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் கொடுத்து அனுப்புவேன். பட் இன்றைக்கி அனுஷாக்குமே பார்த்திங்கன்னா நான் கர்ட் ரைஸ் தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏன்னா அவர் ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டதுனால மசாலாலாம் எடுத்துகிட்டு வெறும் ப்ரான்ஸை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து டைமிங் வேறு சேஞ்ச் ஆக போகுது. அப்போது லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்போது ஒவ்வொரு தடவை கொடுத்து அனுப்பலாம், லஞ்ச் மாதிரி கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் which is 2025. நான் எந்த வருஷத்தில் வாழ்கிறேன் எனக்கே தெரியல பாருங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஓசி விஷயம் கிடச்சிருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டுறேன். இந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டேட்ஸு என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா இருக்குது. அப்புறம் வந்து இது எம்டி அண்ட் திஸ் திங் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்னென்னா அந்த ஆரஞ்சு பீல் இருக்குது இல்லையா, அதில் வந்து அந்த சுகர் சிரப்பெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எம்டி அண்ட் திஸ் ஆல்சோ எம்டி நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்ஸ், இது வேறு டேட்ஸ், இது வேறு டேட்ஸ், இது வேறு டேட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெசல்நட் இருக்குது. இது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதுவுமே நல்ல டேஸ்டியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் பாருங்கள் மேங்கோஸ். இது வந்து என்னோடய நெய்பர் கொடுத்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மேலே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கொடுத்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இது கொடுத்தாங்களாம். ஸோ அது கொடுத்தாங்க இந்த மேங்கோஸ். அனுஷாவுக்கு வந்து மேங்கோஸ்னால் அவ்வளோ இஷ்டம். ஸோ இந்த மேங்கோஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி துடைச்சி காய வச்சுருக்கேன். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாது. எந்த ஒரு மேங்கோன்னு தெரியல, ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது நமக்கு கிடைச்ச ஓசி திங்ஸ். ஸோ ஹாப்பி. பாருங்க அனுஷா என்ஜாய் பண்ணிட்டுருக்கா அவளோட மேங்கோவை. அனுஷா மேங்கோன்னு ஃபேவரட் இல்லைடா. ஆய் சாப்பிடு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் எழுந்துக்கும் போதே ஒரு லட்சியத்தோடு எழுந்துச்சேன். என்ன தெரியுமா, இன்றைக்கி மட்டன் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். 1/2 kg பார்த்தீங்கன்னா 40 dirhams கிட்ட வருது. 1 கிலோ மட்டனே பார்த்தீங்கன்னா 40 dirham தான். பட் இது போன்லெஸ் அப்படின்றதுனால 40 காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் மட்டன் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மட்டன் இந்தியன் மட்டன் தான். நான் கூட பயந்துட்டு இருந்தேன். கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அந்த லைட்டு பிங்கிஷாக இருக்கா. ஸோ இந்தியன் மட்டன் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எங்கள் அம்மாலாம் சமைப்பாங்க எப்போவுமே. ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பொட்டேட்டோஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சாம்பாரும் இதுவும் இருக்குது, ரசமும் இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிப்பேன். இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு வந்து ரைட் ஆஃப்டர் டே எடுத்தது. மேபி நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் டே அந்த மாதிரி எடுத்தது. எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, என் அத்தாவும் அண்ணன்களும் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க ஈதிக்காக, எனக்கும் ஐஷாக்கும், என் கிட்ஸுக்கு. ஸோ அதை தான் செலவு பண்ணுறதுக்காக சந்தோஷமாக கிளம்பி போயிட்டு இருக்கேன். என்னென்னா வந்ததுக்கப்புறம் உடனே செலவு பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ எனக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அது வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். மைஷாக்கும் பார்த்திங்கன்னா ஃபோன் வாங்கிட்டுருக்கோம். எதனால் அப்படின்னா, மைஷாக்கு வந்து இவ்வளோ நாள் ஃபோன் கொடுக்காம தான் இருந்தோம். எங்களோட ஃபோன்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தா. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வருது. அவளுக்கு குரான் கிளாஸுமே ஆன்லைனில் தான் இருக்குது. அப்புறம் மேத் கிளாஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. அப்படின்றதுனால அவளுக்கு சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு டிலே ஆகும். அதனால் ஃபோன் இருந்ததுன்னா அவளே இது பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்குவா அப்படின்றதால தான் வாங்கிட்டுருக்கோம். என்னென்னா லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டேபாக இருந்தாலும் சரி, கேரி பண்ணிட்டு
பண்ணிட்டு போக முடியாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்பவே கிளாஸியாக நல்லா இருந்தது இந்த ஃபோன். அதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கும். எப்போ ஆஃபர்ஸ் வருதோ அந்த டைமில் வாங்கி வச்சுக்கணும், அதுதான் நமக்கு வந்து நிறையா பணம் சேவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 3 ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ரொம்ப நல்லா அந்த ஆரஞ்சு பிளாசம் மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல். நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஒயிட் டீ அண்ட் ஜிஞ்சர். எனக்கு பேசிக்காகவே ஜிஞ்சர் இருந்ததுன்னா எனக்கு பாடி வாஷில் ரொம்ப இஷ்டம். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ஃபீல், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஏர்தியாக இருந்தது ஸ்மெல்லு. ஸோ ஏர்தி அண்ட் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு தீம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மாய்ஸ்சரைசர், ரொம்பவே ராயல் அண்ட் ரிச்சாக இருந்தது. அது ஆக்சுவலி ஒரு ஹை அண்ட் பிராண்டோட ஒரு காப்பி வெர்ஷன் தான் அந்த ஒரு இது. ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடைக்கு வந்திருந்தோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ராஜஸ்தானி சேட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து குட்டியாக கடை மாதிரி நம்ம ஊரில் ரோட்டு கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேங்கிள்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், செயின்ஸு, அப்புறம் பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு ராஜஸ்தான் ஸ்டைலில் அது மாதிரி இருந்தது. ப்ரைஸுமே நாமினலாக தான் இருந்தது. நான் கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் அந்த வாங்கின திங்ஸ் வந்து இதில் காட்டல, மறந்து போயிட்டேன். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வர வ்ளாகில் காட்டுறேன். ஸோ இங்கே நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாப்பாடு வைப்பாங்களா, அதுதாங்க அதில் ஃபேவரேட்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் ஏதோ திங்ஸ்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் தொட்டு சாப்பாடு செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா நான் வாங்கியிருந்தோம். நானும் பன்னீர் அண்ட் இது இருக்கு இல்லையா மட்டன் ரோகன் ஜோஷ் அது வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரஸ்மலாய் வாங்கியிருந்தோம். அதோட அப்படியே மேங்கோட ஃப்ளேவர் வேறு ரொம்ப நல்லா எம்மியாக இருந்தது. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுல அப்படியே கீழே போட்டுட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் மேண்டட்டரி மசாலா சாயோடு எங்களோட மீலை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு 6 months பேக் நடந்த நம்மளோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் போகிறோம். ஸோ டே 1 நல்லா மதியம் தூங்கிட்டோம். எல்லாருமே தூங்கிட்டு வீட்டில் இந்த ரைஸே கொஞ்சம் மீறி இருந்தது. காலையில் வந்து ஆர்டர் பண்ண வழியில் லைக் இட்லி, தோசை, பொங்கல், பூரி இது மாதிரி. அப்புறம் வீட்டில் இருந்து கொண்டு வந்த என்ன சொல்கிறது லெமன் ரைஸ் இருந்தது. நாங்கள் எந்திரிச்சதே லைக் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்துருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 இருக்கும். அம்மா ரூமில் இருக்காங்க, ரொம்ப குளிர்து அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் சும்மா பஜாருக்கு போகிற மாதிரி. இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ 6-7 times கிட்ட வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு புதுசு இல்லை. எங்களுக்கு இந்த கொடைக்கானல்ன்றது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி தான் எங்களுக்கு. ரொம்ப நாங்கள் விசிட் பண்ண ஊரில் பார்த்திங்கன்னா எப்படி சென்னை, அபுதாபி அது மாதிரியும் எங்களுக்கு கொடைக்கானல் கூட அந்த மாதிரி தான். ஸோ இப்போ போயிட்டு இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டே. மேபி நாளைக்கு வந்து ரூமை வந்து செக் அவுட் பண்ண போகிறோம், வேறு ரூம் போக போகிறோம். பிகாஸ் ரூம் நல்லா தான் இருக்குது. ஐ மீன் கார்டன் வியூலாம் ரொம்ப எக்ஸப்ஷனலி குடாக இருக்குது. பட் ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் காசியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்ஷால்லா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இல்லை பார்சல் வாங்குறது என்ன பிரியாணி இருக்குது இப்போ? நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா சிட்டி உள்ளேயே. ஸோ லேக் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ லேக்கு கிட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கடைகள்லாம் இருக்குது. அங்கே தான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிருந்தோம். இங்கே அனீஃபான்னு நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து பரோட்டாஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா அடிச்சு புஃப்னு வச்சுருந்தாங்க. அங்கே தான் பிரியாணியுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம், ஹோட்டலுக்கு டெலிவர் பண்ணுற மாதிரி. அப்புறம் இங்கே ஆப்போசிட்லேயே ஒரு கடையில் வந்து போலி போட்டு கொடுத்தாங்க. டேஸ்ட் வாஸ் ஓகே. அந்த கோல்டு கிளைமேட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஓகேவான டேஸ்ட்டாக இருந்தால் கூட பட் நல்லா தான் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா பானெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அது பாம்பேக்காரன் அப்படின்றதுனால நிஜமாகவே அந்த அத்தன்டிக் டேஸ்ட்டில் போட்டு கொடுத்தாங்க. கூட கொடைக்கானல் எப்படி இருக்கும், அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஸ்வீட் பீடா பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃபேவரட். ஸோ எல்லாருமே ஒன்று வாங்கிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண இந்த ஃபுட்டும் வந்துருச்சு. பரோட்டாலாம் பார்க்க நல்லா ஃப்ளஃபியாக இருந்தது. பட் சாப்பிடும்போது கொஞ்சம் சூவியாக தான் இருந்தது. அதில் டேஸ்ட்டாலாம் இல்லை. இந்த மட்டன் பிரியாணி இருக்குது பார்த்திங்கன்னா, மட்டன் பிரியாணி மசாலா ரைஸ் மாதிரி இருந்தது. தால்ச்சாவுமே சரியில்லை. ஒரு பிரியாணி கடை இருக்குது. நான் நெக்ஸ்ட் வர வ்ளாகில் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணும்போது காட்டுறேன். அங்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். டெஃபினெட்லி ட்ரை பண்ணோம். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டோட வியூ இதான், நைட் வியூ இதான். நைட்டுமே ரொம்ப நல்லா காமாக இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி இந்த சாக்லேட் கடை இருந்தது. அங்கே போனால் நல்லா ஹாட் சாக்லேட் கிடச்சிது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் சென்னையில் குடிக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் அங்கே வந்து இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் கூட
ஐ மீன் ஆர்டர் பண்ணலாம், ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம். ஆன்லைன் விச் மீன்ஸ் என்ன, வாட்ஸ்அப் இந்த மாதிரி த்ரூ ஃபோன் இந்த மாதிரி பண்ணலாம். அவங்களோட ஹாட் சாக்லேட் வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நாங்கள் க்ளோசிங் டைம் தான் போயிருந்தோம், பட் ஸ்டில் எங்களுக்காக போட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே சும்மா சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே திருப்பி சுற்றி பார்த்துட்டு, இந்த ரோஸ் கார்டன் அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். என்னோடய லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயம் நமக்கு சின்ன சின்ன கிளிப்ஸாக ஞாபகம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த ஒரு பிளேஸுமே டெஃபினட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அனுஷாக்கும் அந்த மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஷேக் பண்ணால் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஸோ அது எங்கள் அம்மா ஷேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் அதை வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அது ஷிப்பிங் சவுண்ட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது கேட்கும்போது. ரொம்ப ரிலாக்ஸான ஒரு பிளேஸ் அது. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வேறு ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். அதோட vlog வந்து இன்ஷால் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் கொடுக்குறேன். அபுதாபியில் ஸ்டார்ட் ஆகி கொடைக்கானல் முடிஞ்சது. நான் சொன்ன குட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்கு vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.